விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காட்சி ஆகட்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ நேற்று ஒரு ஷாப் வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 76,000 பேர் அந்த வீடியோ பார்த்துறாங்க. லைக் பார்த்தினாக்கா வெறும் 1000 தான் வந்துக்குது. 76,000 பேர் லைக் பண்ணிக்கணுமே. முதல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா எப்படி பார்த்தாலும் அவ்வளோ ஏறிக்கணும். வெறும் 1000 பேர் வீடியோ பார்க்க முதல்ல லைக் போடுங்க. அந்த கை மாரி லைக் போடுங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அது ஒரு லைக் போட்டாக்கா இந்த யூடியூப்பில் வருமானம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் அன்னதானம் செய்யலான்னு ஆசைப்பட்றேன். 4 பேர் நல்லது செய்யலாம் பண்ணது எனக்காக நான் எடுத்துக்கல. அதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா காசு வருதா, அந்த காசு வச்சு இந்த முதியோர் இல்லத்துக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் குத்தலான்னு ஆசைப்பட்றேன். அந்த காசு யூடியூப்ல வருது, ஃப்ரீயாக வருது, எல்லாம் ஜாலியாக கொடுத்துன்னு போனேன். நல்லா அனுபவிக்கிட்டுங்க. அவள் தாங்க நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோவும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்கட்டும். வந்து எடுத்துன்னு போட்டோம் வண்டிங்கள. அதனால் இருக்கிறத நிறையா பணத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. சேர்த்து வச்சு நம்ம ஒன்றும் எடுத்து போட போகிறதில்ல. எவ்வளோ பணம் காசு வீடு வாசல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எந்துக்குது, இவ்வளோ சொத்துக்குது, என் நிலங்குது, இவ்வளோ வீடு இருக்குதுன்னு எல்லாம் இருக்குது. அதை பார்க்கறது நம்ம இருக்கவே மாட்டோம். எல்லா சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும், அதை பார்க்கணும் நம்ம. அதனால் இருக்கிற காசு எவ்வளோ சேர்த்து வச்சாலும் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. நல்லா இருக்கட்டும். அவள் தாங்க. இப்போ பாருங்கள், வர 28ஆம் தேதி முடிஞ்சு 29 முடிஞ்சு 30ஆம் தேதி ரம்ஜான். சுமார் ரம்ஜானை ஜாம்னு கொண்டாடுவாங்க பாருங்கள். எங்கள் பக்கம் விசாரான்னு ஊர், சின்ன அப்படியே குட்டி பாகிஸ்தான் மாரி. நைட்டு 7 மணிக்கு போட்டால் ஜகஜோதியாக சார் இந்த இடத்துல கடைங்க. கரெக்டாக 7 மணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு 4 மணி இருக்கு கடை. பிரியாணி அறுத்து சாப்பிட்டு சும்மா ஜாலியாக இருக்கிறாங்க. தனி சந்தோஷம்தான். எல்லாமே விலை கம்மி தான். அதேமாதிரி இல்லாத போட்டோம் இருவு போட்டோம் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க பாருங்கள். இந்த ரம்ஜான் பண்டிகை வருஷத்தில் ஒரு முறை வருது. அதனால் நம்மளும் கலந்துக்கலாம் சொல்லிட்டு நிறைய பாய் சார் எனக்கு பிடிக்கும். சரணண்ணா நீ வரணும், பிரியாணி சாப்பிட்ணும் வான்னு நிறைய கூப்பிட்டுக்கிறாங்க. போகிறோம், போயிட்டு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு அண்டா தரணிக்கிறாங்க. வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுக்கலாம். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை சார். எம்மதமும் சம்மதமே இருப்பாரு பாருங்க. நல்லா இருப்போம் பாருங்க. தொப்பையும் கொஞ்சிச்சு. எனக்கு 3 நாளாக இருந்தேன், நோம்பு இருந்தேன். தொப்பையும் கொஞ்சிச்சு, சாப்பிட்டாச்சு. நல்லா இருப்போம். நீங்களும் பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் கூட அதாவது திங்கள் செவ்வாய் போதான் விழா, வெள்ளி சனி அதில் விழாக்கா மட்டும் இருந்து பாருங்கள். முருகோசம் இருந்து பாருங்கள். ஒரு நாள் இருங்க, முடிஞ்சுக்க 1/2 நாளாக இருங்க. நல்லாயிருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருங்க சார். இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன் சார். ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு பணமே குறிக்கோள் இல்லை. பெற்றவங்களை கண் கலக்காமல் வச்சு காப்பாற்றுங்க. ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் காசு பணம் அப்புறமா சார். சம்பாதிக்க வரேன் போகிறேன். அம்மா அப்பா பத்திரமா பார்த்துங்க. எனக்கு ஒரே இதாக சார். இன்றைக்கி நான் நல்லா வாழ்ந்ததுக்கு காரணமே எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். இன்னொரு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு அத்தனை அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே அந்த லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வணக்கம் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக 2 வண்டி பாருங்க. 2மே ஐயர் வண்டி தான். செம்மையாக சார். ஐயர் சொன்ன செம்ம கருத்து உனக்கு இது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாட்டையும். முதல்ல வண்டி பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள். சரியான உண்மையாக சொல்கிறது. இந்த ஐயருங்களாம் பார்த்தீங்கன்னா குசும்பு அதிகன்றவாங்க. அதுமாரி அவர் சொன்னதுலேயே அவர் சொல்கிறதே ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா சொல்லவே இதாகுது. நான் சொல்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு வண்டி பாருங்கள். ஸ்கோடா லாரா 2010-11 ரிஜிஸ்டர், 2 ஓனரு, ஏசி பக்கா ஒர்க்கு, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, 2 ஏர் பேக். சும்மா டபுள் நச்சுன்னு வண்டி. டீசல் வண்டி. மைலேஜ் பார்த்தோன்னா 20-22 சால்டாக கொடுக்கும். கஸ்டமர் 250 விற்று கொடுக்க சொன்னார் சார். அவ்வளோ போவா சார்? ஃபஸ்ட்டு 3 ரூபா சொன்னார், 2.25 சொன்னார், அப்புறம் 2.50 சார். அவ்வளோ போவாது. 2,45,000 40 ரூபா சொல்லிக்கிறாரு. கெட்ட வாங்க முன்ன பண்ணித்தரேன். பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்கோடா லாரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கெலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் 12 லட்ச ரூபாய் இந்த வண்டிலாம். அப்போல்லாம் லெக்ஸரி வண்டின்னு பார்த்தோன்னா அப்போது லெக்ஸரி வண்டி. இதெல்லாம் நல்லாயிருக்கும் வண்டி. டீசல் வண்டி. உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன். அடுத்து ஒரு டவேரா பாருங்கள். நிறைய பேர் டவேரா கேட்டுக்கிறீங்க. 2004 2009 ரிஜிஸ்டர் இருக்குது. ஓனர் பத்திரம் 2 ஓனர். 2027 பேப்பர் கரண்ட்டு. 10 பேர் போகிற வண்டி. செமையான வண்டி சார். 4 டயர், புது டயரு, 4 வீல், அலாய் வீலு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, ரூப் ஏசி,
சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 3.45 ரூபா 3000 ரூபா போயினுக்குது. 3000 ரூபா கிடையாது, 3.25 கிடையாது, 3.10 கிடையாது, 3 ரூபா கிடையாது, 2.90 கிடையாது, 2.85 கிடையாது, 2.75 கிடையாது, 2,70,000 தர்றேங்க. எல்லாரும் இங்கே பாருங்க 2.70 சொல்கிறா. பணத்தை கண்ணில் காட்ட அச்சு உடச்சி காட்டுறேன் சார். 10 பேர் போகிற வண்டியா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாயே என் தம்பி பையன் சொல்லுவானே ஓடுற குத்தி இடுப்பில் குத்தி சொல்லுவாப்புல, அந்தமாரி வண்டி நல்லா இருக்க வண்டி விட்டுறாதீங்க. டவேரா தெளிவான பாடி, எப்சி எல்லாம் கலந்தது, இன்சு மட்டும் பார் ஆகிட்டது பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க கெட்டவா வாய்க்குன்னா வந்து கேளு வேலையை, நான் எடுத்து கொடுத்துறேன் வண்டியை, பணத்தை மட்டும் கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துட்றேன். உள்ள இன்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். வண்டி பாருங்கள், ஸ்கோடா செம்மையாக இருக்கும் வண்டி, தெளிவான பாடி, ஏசி கிசி நல்லாயிருக்கும். உள்ள டச் ஸ்க்ரீன் செட்டுக்குது, ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. ஸோ ஒரு லக்ஸரி வண்டி, நல்லாயிருக்கும் வண்டி. 4 டயருமே புது டயர் தான் வண்டி, அலாய் வீலுங்குது வண்டியில். ஓன் பர்பஸ்க்கு நல்லா இருக்குது சார் வண்டி. பாருங்கள் ஸ்டிக்கில் போகாது அழைக்குது. இந்த வண்டிலாம் வந்து ஸ்பாட்டெல்லாம் வரும், ஆனால் இதில் வராது. நல்லா இருக்குது வண்டி. உள்ள இன்ட்லாம் காட்டு. டச் ஸ்க்ரீன் செட்டு பாருங்கள், உள்ள சீட் கவர்லாம் சூப்பராக சார். லக்ஸரி வண்டி சார், டீசல் வண்டி சார். இது பாருங்கள், அது ஒரு ஏர் பேக் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு ஏர் பேக் இருக்குது பாருங்கள். இன்ஜின் ஆறுது தெரில, சூப்பராக பாருங்கள். பின்னாலையும் ஏசி சார் இது வண்டிக்கு. இதே இந்த பாருங்கள், பின்னாலையும் ஏசி, ஃப்ரண்ட்லேயும் ஏசி. அதேமாதிரி காலை இப்படி வச்சுன்னு சூப்பராக காஞ்சி பாருங்கள். லக்ஸரி வண்டி எல்லாம் பாருங்கள், நச்சு பாருங்கள். டிக்கி ஃபேஸ்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். உள்ளே பாருங்கள் ஆம்பிளாக இருக்குது பாரு வண்டியில், சும்மா நச்சுன்னு பாரு வண்டி. இது வந்து புஷ் டைப், இது இப்போ ஸ்டெப்னி ஜாக்கி வீல் ஸ்பேனர் ராடு எல்லாமே. இது வர இது ஆன் பண்ணது இரு. சூப்பராக ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்டர் ரூப் ஏசிலாம் பேர் வண்டியில். 4 வீல் அலாய் வீலு, பாடி தெளிவான பாடி. இது சிக்கிரி காட்டு. இதில் வந்து ஈட்டரே கிடையாது அந்த வண்டியில் மட்டும். எப்பவுமே ஈட்டெலாம் பாரு அலை வண்டியில். நாலு லுக்கா பின்னாலெலாம் பாருங்கள், சும்மா நச்சுனுக்கு பாடி, தெளிவான பாடி சார். T04 3411 அருமையான வண்டி. உள்ளே பாருங்கள் சீட்டுக்கிட்டலாம் நச்சுன்னு இருக்கும் வண்டி. தொலைவாக காட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக தெளிவாக பாடி. உள்ள சீட் கவரு, இன்ட்ரில் 4 டயரு, டவேரா நல்லா இருக்குது வண்டி. விட்றாதீங்க, நாளைக்கு காலையில் நேரடியாக வந்து எடுத்துன்னு போங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க, விட்றாதீங்க. நிறைய பேர் டவேரா கட்டிக்கிங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில். நான் சொல்லுறது 2,70,000 சொல்லேன். கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்ட இன்னும் கூட உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எவ்வளோ கொடுப்பேன்னு உங்களை பற்றி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். பணத்தோடு வாங்க, பந்தாவாக போங்க. சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் சரவணா. நீ வந்து அப்பா அம்மா வச்சு நல்லா பேசுகிற சரவணா. நான் ஒன்று சொல்லிட்டேன் பண்ணார். உசுரோடு இருக்கும்போது வந்து அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கல. அவர் சொல்கிறாரு உசுரோடு கூட காப்பாற்றலை. இறந்த பிறகு வந்து சாங்கியம் ஒன்று வருவாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பான்னு அழுவாங்க. உசுரோருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சோறு தண்ணி ஆக்கி போட மாட்டாங்க. எனக்கு நடனா அதுக்கு காய்கறியும் கொடுப்பாங்களாம். பீன்ஸு, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் அந்த இதுக்கு சாங்கியத்துக்கு கொடுப்பாங்களாம். இறந்த பேர் போட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒன்று சரவணா, உயிரோடு இருக்கும்போது 500 கொடுத்து சால்வை போடுவாங்களாம். ஆனால் எனக்கு நான் 1000 ரூபாய் கொட்டி கொடுக்குறேன். அவங்க இறந்துட்டு பிறகு 1000 கொட்டி கொடுப்பாங்க. எனக்கு 1000 கொடுப்பாங்களாம். என்ன மனுஷனுடைய வாழ்க்கை? சொல்ல வந்து இன்னத்தை கொண்டு போகிறோம். பெற்றவங்க நல்ல பேர் பார்த்துக்கோ. நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லு கேட்கட்டும். யார் வந்து பெற்றவங்கள அம்போன்னு விட்றாங்க பாருங்க, அவங்களாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் வளர்த்தாங்க அவங்கள. நம்ம வயசான காலத்தில் குழந்தை பருவத்தை சேர்ந்தவங்க அப்பா அம்மா தான். நான் ஒரு வீடியோவில் சொல்லுவேன். சொல்லு சரவணா, பார்க்கட்டும், நல்லா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே. அவங்கள விட்டால் நம்மளை யார் ஆள் கிடையாது சொன்னார். அதனால் இருக்கும்போது வந்து
சாப்பாடு தண்ணி எதுவும் போடாதவங்க இறந்த பேருக்கு அவங்க சாயங்காலத்துக்கு வந்து காய் பதார்த்தம் கொடுப்போம் பாருங்கள், வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுமாதிரி கொடுக்கறத விட உயிரோடு செய்யுங்க. உயிரோடு இருக்கும்போது நல்லது செய்யுங்க. அவங்க இறந்துட்டு பேருக்கு எதுவும் பண்ணாதீங்க. நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போட்டார். இருக்கும்போது ஒருத்தர் நிற்க வச்சு சால்வை போடுவாராம். சால்வை போட 500 ரூபா கொடுத்துட்டு சால்வை போடுவாங்களாம். ஆனால் அவங்க இறந்துட்டு பிறகு 1000 2000 கொடுத்து எங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க.